கோவையில் உள்ள ஸ்டான்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் 12ஆம் வகுப்பு உயிரியல் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் குழு கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் தாவர மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மையத்தில் இன்று கல்வி பயணமாக கலந்து கொண்டனர். இந்த பயணத்தின் மூலம் மாணவர்கள் தாவர திசு வளர்ப்பு, நுண் இனப்பெருக்கம், காலஸ் உருவாக்கம், முழு தாவரங்களை மீண்டும் உருவாக்குதல், மார்க்கர் உதவி இனப்பெருக்கம் உள்ளிட்ட நவீன உயிரி தொழில்நுட்பங்களை நேரடியாக கற்றனர். மேலும் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ், PCR போன்ற நவீன கருவிகளை பயன்படுத்தி மரபணு பகுப்பாய்வு, DNA கைரேகை, தாவர நோய்கள் கண்டறிதல் ஆகியவற்றை நிஜ ஆராய்ச்சி சூழலில் கண்டறிந்தனர். மாணவர்களுக்கான இந்த அனுபவ பயணத்தை இணை பேராசிரியர் டாக்டர் ராஜகோபால் வழிநடத்தினார். உயிரி தொழில்நுட்பத்துறையின் தலைவர் டாக்டர் கோகிலா தேவி மற்றும் CPMPNB இயக்குநர் டாக்டர் செந்தில் ஆகியோர் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தனர். இந்த முயற்சிக்கு மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் எதிர்கால உயிரி தொழில்நுட்பவியலர்களை உருவாக்கவும் உதவும் வகையில் அமையப்பட்டிருந்தது.